சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம். என்ன வேணும் உங்களுக்கு? அழகப்பா மாமா இல்ல? யாருக்கு யாரடா மாமா? நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அத்தை, இங்க நாங்க யாரும் பொழப்பு இல்லாம வந்து நிக்கல. அழகப்பா மாமாவை கூப்பிடுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரு நிலத்தை மூக்கிறதுக்கு பண விஷயமா வெளியில போயிருக்கிறாரு. சரி, மாமா இல்லைன்னா பரவாயில்ல, அதான் நீங்க இருக்கீங்களே, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடும். ஏய் கோட்டச்சாமி, சொல்லு. நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ள 10 லட்சம் வரலனா பசுபதி அண்ணன்ட்ட நிலத்தை கிரையம் பண்ணி கொடுத்துருவேன். பசுபதி அண்ணன் உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணா, உன் சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கோ. பேச்சு அண்ணி, உங்களோட நிலம் என் கைக்கு தான் வரப்போகுது. அதுல நான் ஒரு மண்டி கட்ட போறேன். அந்த நிலத்துல நீங்க பாட்டன் பூட்டனுக்கெல்லாம் ஏதோ பூஜை பண்றதா சொல்றாங்க. அதான் ஒரு சந்தேகம் இருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு. பசுபதியான இம்புட்டு தூரம் வந்துட்டு எதுக்கு தாயங்கிக்கிட்டு? நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். அந்த நிலத்துல இந்த பணம்லாம் புதைச்சு வச்சிருந்தீங்க இல்ல, எல்லாம் தோண்டி எடுக்க போறாங்க. எத்தனை பணம் புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலாம்னு தான் பசுபதி அண்ணா வந்தாரு. ஏலே, யார பார்த்து போனோம்ங்கற? உன் நாக்கு அழுகி போயிடும். பணத்தை பணம்னு தானே சொல்ல முடியும். நீங்க பூசை பண்ண சாமி ஆயிருமா? ஏலே, சொடல மாட, கருப்பு சாமி, ஐயனாரு, முனியப்ப எல்லாரும் இப்படி உருவான சாமிங்க தான். அப்ப அவங்கெல்லாம் பணமா? அவங்க சாமினா இவங்களும் சாமி தான். இன்னொரு தடவை இப்படி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். சும்மா கோவப்படாதீங்க, நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. நாளைக்குள்ள உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். இப்ப ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து நாட்டாம பண்ணாம வெளியில போங்க. அத்த, சும்மா வீம்புக்கு பேசாதீங்க. 10 லட்சத்தை ஒரு நாள்ல ரெடி பண்ண முடியும்னா உங்க குடும்பம் ஏன் இந்த நிலைமையில இருக்க போகுது? கோகிலா கல்யாணம் ஏன் நிக்க போகுது? ஆனந்தி ஊரை விட்டு போய் ஏன் கஷ்டப்பட போகுது? நீங்க வீடு வாசலை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டுல எதுக்கு தங்க போறீங்க? அழகப்பா மாமா தான் கோவக்காரரு, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாரு. நீங்க விவரமான ஆள் தானே, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலாத்த. ஆனந்தியை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நிமிஷத்துல தீர்த்துற. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு பொழப்ப பொழைக்கிறதுக்கு நாங்க நாண்டுகிட்டு செத்துருவோம். என் தங்கச்சி ஆனந்தி பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அவ பணத்தோட வந்து உங்க மூஞ்சியில விட்டெறிஞ்சு எங்க நிலத்தை நாங்க மீட்டெடுத்துருவோம். அப்படி முடியலன்னா நீங்க யாருக்கு வேணாலும் வித்துக்கோங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா பேசாதீங்க. அம்மா, நீ வாமா உள்ள வாமா, வா. என்னண்ணே, எம்புட்டு போட்டாலும் திருந்த மாட்டாங்க போல் இருக்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே. சும்மா மிரட்டி பார்க்கலாம்னு தான் நில பிரச்சனையை கையில் எடுத்தேன். இம்புட்டு தூரம் பேசினதுக்கு பிறகு சும்மா விட்டா இவங்களுக்கு ஏளனம் ஆயிடும். ஓட்டச்சாமி, அண்ணா 2 நாள் கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பெரிய முக்கிட்ட சொல்லிரு. சரிங்கண்ணா, வா போலாம். போலாம்.